அதுக்காக நடிகருக்காக வீடியோ போடாதீங்க சார், நியூஸ் போடாதீங்க சார். யூடியூப் சேனல்லையும் உங்களுக்கு கேட்டுக்கிறேன் சார். அவுத்து போடுற ஆர்வங்களெல்லாம் பார்த்து வீடியோ போடுறீங்க, அவங்களெல்லாம் 60,000 பேர் 70,000 பேர் பாத்துக்கிறான் சார். ஆனா சமூகத்துக்காக நாங்க வீடியோ போட்டா 6 மாசத்துல 200 பேர் கூட இந்த வீடியோ பார்க்க மாட்டேங்கிறாங்க சார். இப்ப இந்த வீடியோவை யாரும் பார்க்க மாட்டீங்க, ஏன்னா இதுவும் உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா அந்த வத்தி போட்டு யாரும் வீடியோ போட்டாலும் யாரும் பார்க்க மாட்டீங்க. அதை பத்தி உங்களுக்கு கவலையே இல்லை, ஏன்னா அதை பத்தி யோசனையே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய பிஸியா இருக்கிறீங்க, எங்களுக்கு வேலை வெட்டி இல்லை, நாங்க அதனாலதான் வீடியோ போடுறோம் சார். நீங்க மரியாதை கொடுக்குன்றதுக்காக இந்த வார்த்தையை நான் போட்டு நான் நிக்கல சார். எங்களுக்குன்னு தனி ஒரு வீரமும் இருக்குது, தனி மரியாதை இருக்கு சார். நாங்க இழந்த பிறகு எங்க பின்னாடி இளைஞர்கள் இந்த இடத்துக்கு வரணுன்றதுக்காக இந்த வீடியோ போடுறேன். அவங்களுக்கு அந்த உணர்ச்சி தூண்டணும். நீங்க நாட்டினுடைய அக்கறையை கொண்டு வரணும் சார். இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் பாதி பேர் அது இல்ல, அதை தெரிய வைக்கணும். ஒரு ஹீரோ பின்னாடி போற இளைஞர்கள் இந்திய ராணுவத்துக்கு பின்னாடி வரமாட்டேங்கிறாங்க. நாட்டுக்காக போராட்டத்துக்கு நம்ம மக்கள் முன் வரணும் சார். அது ராணுவத்துக்கு தான் இல்ல, ஊர்ல இருக்கிற நல்லது செய்யறதுக்கும் இளைஞர்கள் முன் வரணும் சார். ஒரே ஒரு இளைஞருங்க நிக்கும் சார், 10 பேர் ஊர்ல ஒரு நல்ல விஷயத்துக்கு ஒண்ணு சேர்க்க முடியல சார். அதுலயே ஒருத்தன் வந்து கெடுக்கிறான் சார். யாருக்கிட்ட போராட்டத்துன்னு தெரியல சார். அரசாங்கத்தை போராட்டத்தா இல்ல ஊருக்குள்ள கெடுக்கிறான் அவங்ககிட்ட போராட்டத்தா முடியல சார். சார் இன்னைக்கு 40 பேர் செத்து இருக்கிறாங்க சார். அவங்களுக்கு நம்ம என்ன சார் பண்ண போறோம்? அவங்க குடும்ப நிலைமை நினைச்சு பாத்தீங்களா சார்? அவங்க குழந்தைங்களை நினைச்சு பாத்தீங்களா சார்? சார் சொல்லினே இருங்க சார். அதுக்கு கண்டினியூனா சொல்லி நியூஸ்ல பண்ணினே இருங்க சார். சார் நீங்க கஷ்டப்படுறதுக்காக சொல்லல சார். அவங்க செத்தவங்களுக்கு, செத்த வீட்டுக்கு அவங்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்கணும் சார். சார் நீ கண்டிப்பா சொல்றேன், இந்த வீடியோ பாக்குறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. உண்மையாவே தேசப்பக்தி இருக்கிற இந்த இந்தியா மேல தேசப்பக்தி இருக்கிற இந்த வீடியோ பாக்குறவங்க யாரா இருந்தாலும் சரி சார், உடனே ஒவ்வொரு ஊர்லயும் சார், ஒவ்வொரு தெருவுலயும் சார் இருக்கிற இளைஞருங்க எல்லாம் ஒண்ணு சேருங்க சார். சேர்ந்து ஒரு 10 பேராவது ஒரு கேண்டில் பிடிச்சி ஒரு 2 நிமிஷம் அஞ்சலி பண்ணுங்க சார் அவங்களுக்காக. அந்த வீடியோவை பேஸ்புக்ல போடுங்க சார், வாட்ஸ்அப்ல போடுங்க சார், யூடியூப்ல போடுங்க சார், நியூஸ் சேனல் கொடுங்க சார். நீங்க வீட்டுல 5 பேர் இருந்தாங்க சார், வீட்டுல குடும்பத்துல இருக்கிறவங்க 5 பேராவது கேண்டில் பிடிச்சி அந்த வீடியோ போடுங்க சார். சார் தெருவில் இருக்கிற 10 பேர் போடுங்க சார், ஊர்ல இருக்கிற 100 பேர் போடுங்க சார். சார் தமிழ்நாட்டுல எத்தனை கோடி மக்கள் இருக்கிறாங்க சார், அத்தனை கோடி பேர் ஒண்ணு சேருங்க சார். சார் யாரோ கேரளால ஒரு பொண்ணு கண்ணு அடிச்சா அதெல்லாம் வைரல் ஆக்குறீங்க சார். சார் ஏதோ ஒரு பையன் எல்லாம் சூசைட் பண்ணீங்கன்னா அதெல்லாம் வீடியோ வைரல் ஆக்குறீங்க சார். இந்த வீடியோ வைரல் ஆக்குங்க சார். ஒவ்வொரு இளைஞருக்கும் துடிக்கணும் சார். செத்த என் நண்பன் குடும்பத்துக்கு நாங்க தனியாள் இல்ல, இத்தனை 7 கோடி மக்களும் என் பின்னாடி என் குடும்பத்துல இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு ஆறுதலா இருக்கணும் சார். அதுக்காக வீடியோ போஸ்ட் பண்ணுங்க சார். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார். இனி இந்த வீடியோ பார்த்து உடனே நீங்க இந்த வீடியோ பார்த்து எல்லாம் யார் இந்த வீடியோ போஸ்ட் பண்றீங்களோ அந்த அஞ்சலி செலுத்தி கேண்டில் பிடிச்சி அந்த அஞ்சலி செலுத்தி எங்களுக்கு அந்த வீடியோ போஸ்ட் பண்றீங்களோ அவங்க எல்லாருக்கும்